everyone, welcome back to my channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா how to apply mascara அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அந்த டாபிக் பத்தி எல்லாருக்குமே யூசுவலி mascara அப்ளை பண்றது வந்து தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணலாம். அதர்வைஸ் யூ கேன் கோ ஃபார் யுவர் ஃபேவரட் ஒன். மஸ்காராங்கிறது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லேசஸை வந்து நல்லா லென்த்தாக வந்துட்டு எடுத்து காட்டுறது தான். ஸோ இப்போ மஸ்காராவிலே நிறைய இருக்குது. கர்லிங் மஸ்காரா, வால்யூம் மஸ்காரா, லென்த்தனிங் மஸ்காரா, இந்த மாதிரி நிறைய மஸ்காராஸ் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி மஸ்காரா வேணுமோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு மஸ்காரா வந்துட்டு ஒரு சில மஸ்காரா சஜஸ்ட் பண்ணுறேன். யூ கேன் ட்ரை இட். Maybelline ஹைப்பர்கால் வால்யூம் எக்ஸ்பிரஸ் மஸ்காரா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா Maybelline கலர் சென்சேஷனல் மஸ்காரா, Maybelline colossal மஸ்காரா நல்லாயிருக்கும். Lakme eyeconic மஸ்காரா வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் பாரோட ஜூம் அண்ட் ஓஸ் மஸ்காரா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டில் இருக்குது. ஃபேஸஸ் கனடாவில் மேக்னடைஸ் மஸ்காரா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் லாக்மியில் ஃப்ளட்டர் சீக்ரெட் மஸ்காரான்னு இருக்கும், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்கள்கிட்ட எந்த மஸ்காரா இருக்குதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நல்ல பிராண்டட் ஒன்றா யூஸ் பண்ணீங்க, கொஞ்சம் நல்ல குட் குவாலிட்டி பிராண்டட் ஒன்றில் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். மஸ்காரோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காக தெரியும். அதுக்காக தான். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல குட் குவாலிட்டி பிராண்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பிராண்டு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பிராண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய அஃபோர்டபுள் ப்ரைஸில் டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது. நைக்காவில் கூட மஸ்காரா இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் 400 தான் உங்களுக்கு வந்துட்டு வரும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஷார்ட் லேசஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி மஸ்காரா இருக்குது, மீடியம் லேசஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி எனக்கு மீடியம் லேசஸ் அப்படிங்கிறனால ஒரு மஸ்காரா நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு லென்த்தனிங் அண்ட் கர்லிங் மஸ்காரா வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி வந்துட்டு. ஸோ அப்படின்னு இல்லை, மஸ்காரா வந்து நல்ல மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேங்க, குட் குவாலிட்டி ஒன். ஷார்ட் லேஸ் தான் இருக்குதுன்னா ஷார்ட் பிரிஸ்டில்ஸ் உள்ளது யூஸ் பண்ணிக்கிறேங்க. அது நான் ஒரு டீட்டெயில்டாக கம்ப்ளீட் வீடியோ வந்துட்டு போடுறேன். மீடியமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வேண்டாம், நீங்கள் சொல்லுங்கள், நான் போடுறேன். மீடியமாக வேணும் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறதா உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்படி அப்ளை பண்ணனால மஸ்காரா வந்துட்டு நல்லா கவர் ஆகும், லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதனால தான். ஸோ மஸ்காரா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மஸ்காராவால் நம்ம மஸ்காரா எடுத்தாச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி மிரரில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஹேரை வந்து ஹெட்டை வந்து கொஞ்சம் பேக்கில் வந்து நம்ம வச்சுக்கிட்டு நல்லா அந்த லேசஸ் வந்து நம்ம பார்க்கணும். வச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் ஆஃப் த லேசஸில் அப்ளை பண்ணணும். ஸோ இப்படி மாதிரி நம்ம ரூட் ஆஃப் த லேசஸில் வந்து நம்ம டச் பண்ணி ஜிக்ஸாக் மோஷனில் ஒரு 4 ஸ்வைப்ஸ் நம்ம இழுக்கணும். ஃபஸ்ட்டு மிடில் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்டர் கார்னரில் இந்த மாதிரி நீங்கள் ரூட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் விகிள் பண்ணணும் ஜிக்ஸாக் மோஷனில். ஸோ நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னர் கார்னர், டேக் டைம் டு அப்ளை. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் மோஷனில் இது பண்ணணும். அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன ஹேராக இருந்தால் கூட நல்லா உங்களுக்கு வந்துட்டு இதாகும். யூ கேன் see the difference. இந்த பக்கம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எவ்வளோ லென்த்தனிங்காக இருக்குது மஸ்காரா, வால்யூமைசிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கோட் வேணுமோ அவ்வளோ கூட அப்ளை பண்ணிக்கிறேன். யூஸ்வலி நார்மலாக லுக் வேணும் அப்படின்னா ஒரு 2 to 3 கோட்ஸ் என்ன. ஸோ நல்லா உங்களுக்கு இதாக வேணும் அப்படின்னா நல்லா ஒரு 3 to 4 கோட்ஸ் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இதனால் உங்களுக்கு நல்லா இதாகும். ஸோ நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. நல்லா ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறங்க. ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்க அப்படின்னா, ஒரு காலேஜ் வேறு ஆஃபீஸ் எல்லாம் போகிறீங்கன்னா, நார்மலாக சும்மா ஒரு இதான இது போகிறீங்கன்னா வாஷபிள் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். டிபெண்ட் அப்பான் யுவர் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. லோவர் லாஸ்ட் லைனில் ஹெட் அப்படி மாதிரி கீழே நீங்கள் வந்து தலையை குனிஞ்சிக்கிட்டு தென் யூ ஹாவ் டு அப்ளை மஸ்காரா. ஸோ லோவர் லாஸ்ட் லைனில் பி கேர்ஃபுல் டு அப்ளை லோவர் லேசஸில், பிகாஸ் அது அப்பர் லேசஸில் அப்ளை பண்ணுற மாதிரி லோவர் லேசஸில் உங்களுக்கு வராது. ஸோ டேக் டைம் டு அப்ளை. ஸோ அதே மாதிரி தான் சேம் அந்த இடத்துல வச்சு நீங்கள் விகிள் பண்ணிக்கிறங்க. ஒரு 2 to 3 கோட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிடில் அப்ளை பண்ணிவிட்டு தென் யூ ஹாவ் டு அப்ளை ஆன் அவுட்டர் கார்னர். ஸோ யூ கேன் see the difference. லோவர் லேஸ் லைனில் நல்லா ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது லேசஸ் வந்துட்டு. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா கைஸ்? இப்படி தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இன்னர் கண்ணுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மஸ்காரா நிறைய எடுக்க தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறோமோ அது வந்தாலே போதும். ஒரு சில பேர் எக்ஸஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது பண்ணட்டும் அதிலேயே. இல்லை அதே நீங்கள் வச்சு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அது நல்லா கோட்டிங் பண்ணும் உங்களுக்கு. அந்த ஒரு இதுலேயே உங்களுக்கு ஒரு 3 to 4 கோட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். யூ கேன் லோவர் லேசஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ த சேம் டெக்னிக் அதே மாதிரி வச்சு விக்லிங் மோஷனில் ஒரு 4 வாட்டி. தென் அவுட்டர் கார்னர் நல்ல குட் குவாலிட்டி வாண்டாக இருக்கணும், குட் குவாலிட்டி மஸ்காராவாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ ரொம்ப ஃபெதர் லைட் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இதனால் உங்களுக்கு.
இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ இன்றைக்கி நான் பேஸ் மேக்கப்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ எனக்கு இந்த வின்டரில் வந்துட்டு சரியான ஹீட்டு, அதனால் எனக்கு நிறைய ஸ்கின்னில் ரெட்னஸ் இதெல்லாம் எனக்கு வந்துருச்சு. ஸோ அது தன்னாலே போயிடும், அதை பற்றி பெரிய இது இல்லை. ஸோ அதை கண்டுக்கிற வேணாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ நோட்டிஸபிளாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நல்ல டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ லேசஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி லோவர் லேசஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். மஸ்காரா லைட்டாக எனக்கு இதாகிருச்சு. ஸோ அதை டக்குன்னு வந்துட்டு நம்ம இது பண்ணிடலாம், எடுத்துடலாம். அது நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் மஸ்காரா உங்கள் ஸ்கின்னில் பட்டு அது எடுக்கும்போது உங்களுக்கு இதாக முன்னாடி என்ன செய்யுங்க, ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மஸ்காரா வாண்ட ஒரு சாதாரண ஸ்பூலி வச்சு எடுத்துருங்க. இல்லாட்டா ஏதாவது வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே கன்சீலர் திருப்பி டேப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. நல்லா ஒரு 3 to 4 கோட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறங்க. அப்போ தான் உங்கள் லேஸ் வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். நல்லா ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராலாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை டச்சப்புக்கு. ஸோ உங்களுக்கு இருந்தே வரும் உங்களுக்கு. ஸோ மேக்கப்புக்கு மட்டும் நம்ம எப்பவும் டைம் கொடுக்கணும். எஸ்பெஷலி ஐ மேக்கப்புக்கு நம்ம நல்லா டைம் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ தெரியுதா உங்களுக்கு, அந்த லேசஸ் வந்து தெரியுதா ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிறது? நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிறனால தெரியலை. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தெரியுதா கைஸ் அப்பர் லேசஸ்லாம்? இது லோயர் லேசஸ். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மஸ்காரா இதாகிடுச்சின்னா நீங்கள் வந்துட்டு உடனே இது பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் ட்ரை அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும், ஸ்கின்னில் பட்டுருச்சு அப்படின்னா. இல்லாட்டா அந்த பிளாக் இதாகி மெஸ்ஸி ஆயிரும். ஸோ எனக்கு ஐ மேக்கப் ஒன்றும் பண்ணாதனால ஈஸியாகிருச்சு. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக ஒரு ஃபால்ஸ் லெஸ்ஸஸ் அப்ளை பண்ண ஒரு எஃபெக்ட்டும் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபால்ஸ் லெஸ் ஒட்ட வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை. மஸ்காரா வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு க்ளம்பி ஆகாது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி மஸ்காரா வந்துட்டு அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது எத்தனை கோட் அப்ளை பண்ணுறீங்களோ அதை பண்ணிடுங்க. ட்ரை ஆன பிறகு நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அது க்ளம்பியாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் விட்டுட்டு செகண்ட் கோட் அப்ளை பண்ணிக்கிறங்க. அப்புறம் 10 செகண்ட் விட்டுட்டு 3 கோட் அப்ளை பண்ணிக்கிறங்க. நார்மல் நல்லா மஸ்காரா தெரியணும் அப்படின்னா ஒரு 2 to 3 கோட்ஸ் இட்ஸ் ஏனாஃப். உங்களுக்கு வந்து ரொம்ப லென்த்தாக ஒரு இதாக தெரியணும், கண் வந்து நல்லா ட்ராமட்டிக்காக நல்லா விசிபிளாக நல்லா அந்த லென்த் எடுத்துக்காட்டோம்னா ஒரு 3 to 4 கோட்ஸ் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டைம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறங்க. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு லோவர் லேசஸில் அப்ளை பண்ண வரும். ப்ராக்டிஸ் இல்லாதவங்களுக்கு அப்ளை பண்ண தெரியாது. நான் லோயர் லேசஸில் எப்படி செப்பரேட்டாக அப்ளை பண்ணணுங்கிறத நான் அது ஒரு தனியாக உங்ககிட்ட ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன், மஸ்காரா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணும்போது போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் உங்ககிட்ட வந்துட்டு. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இப்படி எனக்கு தெரிஞ்ச உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மஸ்காரா வாண்டு வச்சுட்டு தென் ரூட் ஆஃப் த லேஸில் நீங்கள் டச் பண்ணி அந்த மஸ்காராவோட வாண்டை வந்து வச்சு ஜிக்ஸாக் மோஷனில் ஒரு 4 times யூ ஹேவ் டு அப்ளை. ஸோ ஒரு 4 times நீங்கள் விகிள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். இப்படி பண்ணும்போது லேஸும் உங்களுக்கு நல்லா லென்த்தனிங்காக ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். குட் குவாலிட்டி மஸ்காரா, நல்லா குட் குவாலிட்டி வாண்டு இருக்கிற மஸ்காரா வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு தகுந்த மாதிரி மஸ்காரா யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நார்மல் ஐஸ்க்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லாக்மே ஐகானிக் மஸ்காரா நல்லாயிருக்கும். ஃபேஸஸ் மேக்னடைஸ் மஸ்காரா ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ அந்த மாதிரி மஸ்கரா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாக்மியோட அப்சல்யூட் ஃப்ளட்டர் சீக்ரெட் மஸ்கரா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஐஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போத் மேப்ளின் ஹைப்பர் கர்ல் வால்யூம் எக்ஸ்பிரஸ் வால்யூம் எக்ஸ்பிரஸ் மஸ்கரா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போத் லென்த் வால்யூம் அண்ட் கர்ல் மூணுமே கலந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டு தெரியும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது. லென்த் கொஞ்சம், வால்யூம் கொஞ்சம், கர்ல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐஸ் நல்லா டெஃபினேஷனாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ நான் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வாங்கலாம், இல்லைனா உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குச்சுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் அதையுமே தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய் கைஸ். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஸோ இப்படி நான் யூஸ் பண்ணது வந்துட்டு உங்களுக்கு யார் யார் இந்த மாதிரி மெத்தடில் வேஸில் யூஸ் பண்ணுறீங்கிறத வந்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரூட்டில் நீங்கள் வச்சு அப்ளை பண்ணும்போது மேலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரூட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா உங்களுக்கு வந்து லேஷஸ் வந்து நல்லா கோட் ஆகி நல்லா உங்களுக்கு கவர் ஆயிரும். பிகாஸ் அந்த லேஷஸ் ஃபுல்லாக அந்த மஸ்கரா வாண்டு உள்ளே போயிடும். ஸோ அதனால் நல்லா உங்களுக்கு கவர் ஆகும். எவ்ரி டைம் மஸ்கரா நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ டேக் கேர், பாய் காய்ஸ்.